அனிதா, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கல்ல, அவங்கள வர வச்சு சக்திக்கு வைக்க சொல்லலாம்ல. அத்தை, சக்திக்கு யார் வச்சாலும் அத நான் வைக்கிற மாதிரி வருமா? நீங்க சும்மா இருங்க. வாங்க சார். என்ன இந்த பக்கம்? நீங்க ஆம்பளை புள்ள, மெஹந்தி எல்லாம் வைக்க கூடாது. எப்படி கலாச்சம் பாத்தியா? என்ன கவனிப்பெல்லாம் அங்க மட்டும் பயங்கரமா இருக்கு? இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். மேற்கொண்டு எதையாவது பேசி பதிலுக்கு வாங்கி கட்டிக்காத. என்ன சம்பந்தி, பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது. நீங்க நடத்துற நாடகத்தை எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டு இருக்க வரைக்கும் தான் நீங்க இந்த வீட்ல இருப்பீங்க. அந்த வீடியோவை வெளியே எடுத்து காட்டணுமா வேணாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இவ ஒருத்தி ரொம்ப குடைச்சல் கொடுக்கறா. அந்த சீதாவை போட்டு தள்ள மாதிரி இவளே ஒரு நாள் போட்டு தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இருடி, உனக்கு இருக்கு. சம்பந்தி, இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாம அந்த வீடியோ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் நீ கேட்ட மாதிரி என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நொய்யின்னு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? யாரு நான் டார்ச்சர் பண்றேனா? சக்திக்கு மட்டும் கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. சக்தியை விட என் பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? ஐயோ, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி தரேன். இப்போதைக்கு என்னால விடு. என்னம்மா பேசிட்டு போறாங்க? என்னாச்சு? ஏன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்த? எல்லா நேரத்திலயும் நம்ம சமாதானமா போனா இழிச்ச வாயின் நம்ம நெத்தில எழுதி ஒட்டிடுவாங்க. சில நேரத்துல கேட்க வேண்டியதை கேட்டா மட்டும்தான் நமக்கு நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கும். அனிதா, மச்சான் அங்க பாருங்களேன். மம்மி, இத்தனை நாள்ல சக்தியும் சிவாவும் வெக்கப்பட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. இன்னைக்குதான் நான் முதல் முறையா பாக்குறேன். இவங்க ரெண்டு பேரோட முகத்தை பாருங்களேன். அம்மா, அந்த அக்ரிமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். சரி சிவா, எல்லாத்தையும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். மம்மி, நீங்க சிவாக்கும் டாடிக்கும் முதல்ல ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல்ஸ போடுங்க. ஆபீஸ் விஷயத்தை ஆபீஸோட நிறுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபேமிலி பத்தி மட்டும் பேச சொல்லுங்க. அதான் நீயே சொல்லிட்டியேம்மா. இனிமே ஆபீஸ் சம்பந்தமா எதுவும் பேச மாட்டான். சார் வாங்கம்மா. சார் அருண், செக் பண்ணிருங்க சார். கொடுப்பா. அருண் உட்காரு. ஓகே சார், உட்காருங்க. மம்மி, நான் வச்ச மெஹந்தி எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. நீ வச்ச இந்த மெஹந்தி ஒன்ன மாதிரியே அழகா இருக்கு. எல்லாருக்கும் நல்லது பண்ணி பாக்குற உனக்கு எந்த ஒரு நல்லதையும் பண்ணி வைக்கிற குடுப்பன எனக்கு இல்லாம போச்சு அனிதா. சக்தி, உனக்கு பிடிச்சிருக்கா?
என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவா, ம்? உன் வருங்கால ஒய்ஃபுக்கு நான் வச்ச மெஹந்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. செம்ம. டாடி, நீங்க சொல்லுங்க, மெஹந்தி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. அனிதா, நீ வச்சிருக்கிற மெஹந்திய பார்த்ததும் எனக்கும் என் கையில போடணும்னு ஆசையா இருக்கு. அவங்க மாதிரி நானும் கையில போட்டுக்கிறேன் சிவா. செல்லமே என் செல்லமே, உன்னை காணவே உயிர் தாங்கினே, விதியானதே பிழையானதே, மனதோடுதான் விளையாடுதே. அனிதா எங்க ஆளைய காணோம்? சக்தியோட நிச்சயதார்த்தத்துக்கு வெளியில போய் ஷாப்பிங் பண்றதுக்கு நேரம் இல்லையா, அதனால ஜவுளி கடையில இருந்து ஆட்களை வர வைக்கணுமா. என் டைரியில அவங்களோட நம்பர் நோட் பண்ணி வச்சிருந்தேன். நான் உடனடியா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன்னு சொல்லிட்டு போறா. இந்து, அனிதா நல்ல விதமா தானே சொல்லிட்டு போயிருக்கா. அதை ஏன் முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு சொல்ற? நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. மணி, எதுக்கு என் தங்கச்சி கோவப்படுத்தி பாக்குறீங்க? மச்சான், இதுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி ஏதோ பொறுமையா அன்பா அடக்கமா இருந்த மாதிரி, நான் தான் தேவையில்லாம அவளை கடுப்பேத்துன மாதிரி பேசுறீங்க. இவெல்லாம் திருந்த மாட்டா எப்பவுமே. என்ன ஆச்சுன்னு? அது ஒண்ணு இல்ல தங்கச்சி. இந்து எப்பவுமே ஒளிவும் மறைவும் இல்லாம மனசுல பட்டத ரொம்ப நேர்மையா பேசுவான்னு மச்சாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ருத்ரா, என்னாச்சுமா? என்னன்னு தெரியலங்க. சிவாவும் அனிதாவும் ஒன்னா வரத பாக்குறப்ப மனசுக்குள்ள என்னென்னமோ நினைக்க தோணுது. ருத்ரா, ஒரு அம்மாவா நீ இந்த நேரத்துல என்ன நினைப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. வா சிவா, உட்கார். மம்மி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜவுளி கடையில இருந்து ஆள் வந்துருவாங்க. எனக்கு அவங்கள வெளியில கூட்டிட்டு போய் நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா டைம் இல்ல, அதான் வீட்டுக்கே வர சொன்னேன். உங்களுக்கு ஓகே தானே மம்மி? ம், உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அனிதா. தேங்க்ஸ் மம்மி. அப்புறம் சிவா, உனக்கும் கோட் சூட் எல்லாம் தைக்கணும். அதுக்கும் ஆள் வர சொல்லிருக்கேன். சரி அனிதா. அம்மா, வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. என்ன? ஏய், நீ நானே என்ன லவ்வா பண்ணிட்டு இருக்கோம்? சிக்னல் கொடுத்து கூப்பிடுற? கொஞ்சம் கூட அறிவில்ல உனக்கு? என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? நீங்க சொடக்கு போட்டு நான் உங்ககிட்ட கெஞ்சின காலம் எல்லாம் போய் இப்ப நான் கண்ணை சச்சி ஒரு சிக்னல் கொடுத்தாலே நீங்க என்ன தேடி என் பக்கத்துல வர வச்சிருக்கேனே. எனக்கு அறிவில்லை நினைக்கிறீங்க? சரி சரி, எனக்கு தான் அறிவில்ல, போதுமா? இப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. என்ன சம்பந்தி, துணியெல்லாம் சக்திக்கு மட்டும்தானா, என் பொண்ணுக்கு இல்லையா?
பண்ணா எல்லாம் ஒன்னா பண்ணணும், இல்லனா பண்ணாம இருங்க. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுனாமிய வச்சு ஏன் பாக்குறீங்க? எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுக்க போறோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதானே பார்த்தேன். நீங்க எப்படியும் சம்மதம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வச்சிருக்க வீடியோக்கு வேலை கொடுத்துருவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உன்னா இத சொல்லி என்ன பயமுறுத்திட்டு இருக்க. சரி, எல்லாருக்கும் புடவை சேர்த்து எடுக்கிறப்போ உனக்கும் சேர்த்து எடுக்கிறேன், சரியா? சரி. இத பாருங்க. சக்தி, வா வா வா, வந்து உட்காரு. என்ன சக்தி அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? நமக்கு நேரம் இல்லைல்ல, அதான் எல்லாத்தையும் அவசர அவசரமா இங்கே வர வச்சுட்டேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ, என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ. எதுக்குமா இதெல்லாம்? சக்தி, உன் ஆசைக்காக நீ இதை செய்யறியோ இல்லையோ, ஆனா என்னோட ஆசைக்காக நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வா சக்தி. அக்கா, நான் கேட்ட டிசைன் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்களா? நீங்க கேட்ட எல்லா டிசைன் புடவைகளையும் கொண்டு வந்துட்டோமா. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? எதையும் மிச்சம் வைக்கலல்ல? இல்லம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோமா, பாருங்க. சரி. சக்தி, இத வச்சு பாரு. இந்தா. மம்மி, இது எப்படி இருக்கு? சிவா, சக்தி, இப்போ எடுத்து வச்ச எல்லா புடவையும் உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுக்கு இவ்ளோ புடவையெல்லாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. எனக்கு உங்களோட அன்பும் உங்க மனசுல இடமும் இருந்தா அதுவே எனக்கு போதும். இங்க பாரு சக்தி, இவ்வளவும் நான் எதுக்காக உனக்கு பார்த்து பார்த்து பண்றேன்னு தெரியுமா? எனக்கு அப்புறம் என் மம்மி டாடிய பாத்துக்க போறது நீ தானே. அதுக்காக தான் நான் ரொம்ப சந்தோஷமா இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கறேன். நீ வாங்கிக்கோ. மம்மி, நீங்களாவது இதை சக்தி கிட்ட வாங்கிக்க சொல்லுங்க. நீங்க சொன்னா சக்தி கண்டிப்பா தட்ட மாட்டா. சக்தி, அனிதா எதை கொடுத்தாலும் அத வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்கோ. சரிங்கம்மா. இது போடு. தயவு செஞ்சு எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அட சும்மா இரு காயத்ரி, இத போட்டுக்க.
மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வை. சரி, பிடிச்சிருக்கா? சக்தி, போலாமா? எழுந்து நில்லு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி வா போலாம், வா. என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா எந்திரு. வாங்க வாங்க, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க. என்ன கணேசன், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இல்லைங்க ஐயா, எனக்கு உங்க அளவுக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ணு சக்திய உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சீர்வரிசை. என் திருப்திக்காக நான் செய்யறத வேண்டாம் மட்டும் சொல்லாதீங்க ஐயா. சக்தி உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எங்களுக்கும் அவ பொண்ணு மாதிரி தான். அது என்ன பொண்ணு மாதிரி? அதான் உண்மையும் கூட. எனக்கு என்னமோ இந்த அனிதா முட்டாள்தனமா பிளான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நானும் அம்மா கூட சேர்ந்து அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால்தான் அவர் என் பேரை சொல்லாம அவர் வாயில சக்தி அக்காவோட பேரு மட்டும் வந்துச்சு. நான் மனசார சொல்றேன், உங்கள மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு சக்தி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிலாம் இல்லைங்க ஐயா. சக்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு போன ஜென்மத்துல நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். யோ, வயிறு எரிஞ்சு சொல்றேன், என்னோட என் பொண்ணோட மனசை நோகடிக்கிறதுக்கு பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்பையா? காயத்ரி, என்ன பாத்துட்டு இருக்க? வா. அப்பா, பாய் நிறைய என் பொண்ணு சக்தி சக்தின்னு என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்காம ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்களே, இதுக்கு பதிலுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? என்ன சக்தி இப்படிலாம் பேசுற? அப்ப நீ உண்மையிலேயே என்ன அப்பாவா நினைக்கலையா? ஐயோ, நான் அப்படி சொல்லலப்பா. இப்ப இருக்கிற நிலைமையில எதுக்குப்பா உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்? இல்லம்மா, என் பொண்ணுக்காக கஷ்டப்படுறது எனக்கு சந்தோஷம்தாம்மா. முடியல. பாத்தியா உங்க அப்பா பண்ற வேலைய? பெத்த பொண்ணு நீ இங்க இருக்க, கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சக்தியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாப்புல. இந்த ஆள்லாம் திருந்தவே மாட்டாரு. நீ அங்கே இருந்திருந்தா உன்னோட வாழ்க்கையும் அவர் நாசமாக்கிருப்பாரு. கணேசன், நாங்க உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. ஆனாலும் நீங்க உங்க முறையை செய்றீங்க, நல்ல விஷயம்தான். சக்தி மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுது. இத பாருங்க, நீங்க ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு வந்தோம் முடிச்சோம் கிளம்பணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடியுது, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் மறுவீடு போற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். நீங்க இங்க தங்கி இருந்து இங்க நடக்கிற விசேஷங்களை முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். சரிங்க ஐயா. நடந்த எல்லா தப்புக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வயசு வித்தியாசம் பார்க்காம பல நேரம் நான் உங்ககிட்ட அவமரியாதையா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
சக்தி மாதிரி என்னையும் உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க. ஐயோ அனிதாம்மா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசின எதையும் நான் மனசுல வச்சுக்கலாமா? நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் சக்தியை நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்களையும் நினைக்கிறேன். இந்த பிச்சைக்காரன் சமையல்காரன் கிட்ட எல்லாம் இறங்கி போய் பேச வேண்டியதா இருக்கு. நான் நினைச்ச காரியம் நடக்கட்டும், அப்புறம் இருக்கு இவங்களுக்கெல்லாம்.